ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை எக்ஸாக்டாக இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை இருக்குங்க. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சிடலாமா? அவள் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். அப்பாடா, பார்க்க எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் உங்களால் ரொம்ப ஈஸியாக அதை இங்கிலீஷில் பேச முடியுங்க. ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க. இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக உடைக்கணும், அதாவது ரெண்டாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம் பாருங்களேன். அவள் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு சென்டென்ஸ். செகண்ட் பாருங்க, அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பொழுது வரைக்கும் பிரிச்சாச்சு, இந்த சென்டென்ஸ் நம்ம செய்தார்கள் வரைக்கும் நம்ம பிரிச்சாச்சு. புரிஞ்சிருச்சா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது, அதாவது எந்த டென்ஸில் இருக்குது, ரெண்டாக பிரிச்சாச்சு. ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவள் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது. நல்லா கவனிங்க, மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்குங்களா? இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஆனால் தொடர்ச்சியாக பாஸ்டில் நடந்திருக்கு. அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். செய்தார்கள் அப்படின்னு பேசியிருக்கோம். இது எந்த டென்ஸில் இருக்குது? சூப்பருங்க, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு சென்டென்ஸை ரெண்டாக உடைக்கணும். ரெண்டாக உடைச்ச சென்டென்ஸ் எந்தெந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழில் ரெண்டாவதாக இருக்கிற சென்டென்ஸை நாம் ஃபர்ஸ்ட் பேசணும். ரெண்டாவதாக என்ன சென்டென்ஸ் இருக்குது? அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். இந்த சென்டென்ஸை தான் நம்ம எக்ஸாக்டாக இங்கிலீஷில் பேசும்போது ஃபர்ஸ்ட் பேசணும். பேசலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை என் கூட சேர்ந்த கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படின்னா, எந்த ஃபார்மெட்டில் பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாமா? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார் சொல்லுங்க பார்க்கும். உதவி செய்தார்கள். யார் உதவி செஞ்சா சொல்லுங்க பார்க்கும். அவளுடைய நண்பர்கள். அப்போனா அவளுடைய நண்பர்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், அவங்க தான் சப்ஜெக்ட். அவளுடைய அப்படின்னா எப்படி பேசலாம்? நமக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படின்னா தெரியும். அவளுடைய அப்படின்னா எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்க்கும். நான் பொறுமையாக மெதுவாக தான் சொல்லிக் கொடுப்பேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கான்செப்ட் புரியாமல் போயிடும். அவளுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹெர். அவளுடைய அப்படின்னா ஹெர். இப்போ அவளுடைய நண்பர்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹெர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பருங்க, சப்ஜெக்டை நம்ம பேசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வேர்ப்னா செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவளுடைய நண்பர்கள் என்ன செயலை செய்தார்கள் சொல்லுங்க பார்க்கும். உதவி செய்கிற செயலை செய்தார்கள். உதவி செய்யறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஹெல்ப். இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை இங்கே பேசக்கூடாது. ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் அப்படின்னு பேசவே கூடாது இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போனா ஹெல்ப்போட பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். ஹெல்ப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கும். ரொம்ப ஈஸிங்க. ஹெல்ப் பேசிட்டிங்களா, இந்த வேர்போட ஈடி மட்டும் ஆட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசுங்க பார்க்கும்.
ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட். அவளுடைய நண்பர்கள் உதவி செய்தார்கள். இன்னும் இந்த சென்ஸ் முடியலை. சப்ஜெக்டை பேசியாச்சு, ஹர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட். வேர்பை பேசியாச்சு, வேர்ப்னா ஹெல்ப்ட். ஆனால் இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியலை. அவளுடைய நண்பர்கள் உதவி செய்தார்கள். யாருக்கு உதவி செய்தார்கள் பாருங்க பார்க்கும். அவளுக்கு. அவளுக்குன்னா எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கும். அவளுக்கு அப்படின்னாலும் ஹெர் தான் வரும். இட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட் ஹர். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட் ஹர். அவளுடைய நண்பர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் நம்ம எக்ஸாக்டாக அப்படியே நம்ம இங்கிலீஷில் பேசியாச்சுங்க. ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம தமிழில் இருக்கிற செகண்ட் சென்டென்ஸை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பேசியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? தமிழில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை இங்கிலீஷில் நம்ம செகண்ட் பேசணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பேசலாமா? இந்த சென்டென்ஸை வாசிங்க. அவள் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது. இதை நம்ம எந்த ஃபார்மெட்டில் பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மெட்டில் தான் பேசணும். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? சமைத்து கொண்டிருந்த பொழுது. சமைக்கிற ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அந்த செயலை யார் செய்கிறா? யார் செய்தால்? அவள். அவள் அப்படின்னா அப்படி சொல்லலாம் ஷீ. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? குக். கொண்டிருந்த. நல்லா கவனிங்க. சமைத்து கொண்டிருந்த. எங்கெல்லாம் நீங்கள் கொண்டிரு அப்படின்னு பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். குக்கிங். நீங்கள் கேட்கல இங்கே என்ன ஸ்பேஸ் விட்டு எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கான ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த குக் அப்படிங்கிற செயல் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. குக்கிங். ஆனால் எப்போ தொடர்ச்சியாக நடந்திருக்கு? எந்த டென்ஸில் நடந்திருக்கு? சமைத்து கொண்டிருந்த பொழுது. அதாவது பாருங்கள், உதவி செய்தார்கள். பாஸ்ட் தான். நல்லா கவனிங்க. எந்த டென்ஸில் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அவள் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியுது. அப்போனா இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணி பேசியே ஆகணும். புரிஞ்சிருச்சா? ஷீ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட பாஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா வாஸ். இந்த வாஸ் மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இந்த வாஸ் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கவே முடியாது. எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஷி வாஸ். அவள் சமைத்து கொண்டிருந்தாள். அவள் சமைத்து கொண்டிருந்தாள். ஷி வாஸ் குக்கிங். ஷி வாஸ் குக்கிங். இன்னும் இந்த சென்ஸ் முடியலை. என்ன சமைத்து கொண்டிருந்தாள்? மதிய உணவு. மதிய உணவு அப்படின்னா லஞ்ச். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீங்கள் கேட்கல அந்த சென்ஸ் முடிஞ்சா அப்படின்னு கேட்கலாம். இன்னும் முடியலைங்க, இன்னும் இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த பொழுது அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்குங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது எது அப்படின்னா பொழுது. பாருங்க, இந்த பொழுது தான் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா இணைக்குது. அப்போனா இந்த பொழுதுவோட யூசேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பொழுது அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு பார்க்கலாங்க. when, while இந்த ரெண்டு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸாக்டாக எதை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கும். நிறைய பேர் when அப்படின்னு சொல்கிறீங்க. when யூஸ் பண்ணாதீங்க, while யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா when நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். சமைத்த பொழுது நீங்கள் when யூஸ் பண்ணலாம். வந்த பொழுது when யூஸ் பண்ணலாம். போன பொழுது when யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே கவனிங்க, சமைத்து கொண்டிருந்த பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வச்சுட்டு பேசியிருக்கோம். அப்போனா ஒரு ஆக்ஷன் கண்டினியூவாக இருக்கும்போது அது கூட பொழுது வந்துச்சு அப்படின்னா while யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்டில்
சிம்பிளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் when யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? பொழுது அப்படிங்கிறதுக்கு. சூப்பருங்க. பாருங்களேன், இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை உங்கள் எல்லாராலையும் ஈஸியாக பேச முடிஞ்சா? பார்க்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? நல்லா புரிஞ்சு பேசணும், வாய் திறந்து பேசணும். இன்ன வரைக்கும் இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலன்னா இப்போயாவது மறக்காம என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பேசலாமா? her friends helped her while she was cooking lunch. பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. இப்போ பாருங்களேன், நான் மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். இதை எப்படி பேசலாம்? பாருங்களேன், இது வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கு நான் இங்கே ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லணும். நல்லா கவனிங்க, எல்லாருமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். இதே சென்டென்ஸ் தான், சப்ஜெக்டை மட்டும்தான் மாற்றிருக்கேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதோட ஆக்சிலரி வேர்பும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஐ சப்ஜெக்டாக வச்சுன்னா வாஸ் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். அதுவே இந்த இடத்துல யூ வி தே இந்த சப்ஜெக்ட் வரும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் மாறும், வர். புரிஞ்சிச்சா? ஓகே மீன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே கான்செப்ட் வச்சு இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோ மூலமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். யாரும் பயப்படாதீங்க, இங்கிலீஷை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களால் நல்லா பேச முடியுங்க. நம்பிக்கை இருக்கா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், நல்லா பேச முடியும். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது ராஜா வந்தான். ராஜா நேற்று எப்போ வந்தான்? நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்போ வந்தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாய் திறந்து நல்லா பேசுங்க, நல்லா யோசித்து நல்லா பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸை நாம் ரெண்டாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, இதை நாம் பிரித்தாச்சு. செகண்ட் பாருங்கள், ராஜா வந்தான், இதையும் பிரித்தாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ராஜா வந்தான். ராஜா வந்தான், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணாவது என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்க. தமிழில் செகண்ட் இருக்கிற சென்டென்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். செகண்ட் என்ன இருக்குது? ராஜா வந்தான். எப்படி பேசலாம்? எப்படி தான் பேசணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதை பேசலாம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார்? ராஜா. ராஜா வேர்ப் என்ன? வந்தான். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கும். ராஜா கேம். ராஜா வந்தான், முடிஞ்சிருச்சு. இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, ஸோ அதனால் நம்ம பேச தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற இந்த சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு. ராஜா கேம், ராஜா வந்தான். எப்போ? அப்படியே வாங்க என் கூட. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது ராஜா வந்தான். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் யார்? நாங்கள். நாங்கள்னா அப்படி சொல்லலாம், we. சப்ஜெக்டை பேசியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப்? விளையாடி கொண்டிருந்த பொழுது. விளையாடி கொண்டிருந்தன்னு வந்திருக்கா? எப்படி பேசலாம்? விளையாடுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே. ப்ளே அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்? அதாவது இந்த சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் ஒரு சின்ன வேர்டு ஒளிஞ்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னா அதோட பேர் ஆக்சிலரி வேர்ப். இப்போ வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வேர். சொல்லுங்க, வேர் கிடையாது, வேர். வி வேர் பிளேயிங். வி வேர் பிளேயிங், நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம்.
இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன விளையாடி கொண்டிருந்தோம், அதுக்கப்புறம் எங்கே விளையாடி கொண்டிருந்தோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸு பேசும்போது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், என்ன விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் இருக்குது, கிரிக்கெட். அப்படியே பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, எங்கே விளையாடி கொண்டிருந்தோம், எங்கே, வேர். இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? விளையாட்டு மைதானத்தில். எப்படி பேசலாம்? பிளே கிரவுண்ட். ஆனால் நல்லா கவனிங்க, விளையாட்டு மைதானத்தில் அப்படின்னு பேச வரும்போது இந்த பிளே கிரவுண்ட் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் எழுதியாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸையும் நம்ம எழுதியாச்சு, பேசியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய பாலம். இந்த டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா என்னது? பொழுது. புரிஞ்சிருச்சா? ஏன் இதை நம்ம கடைசி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சா? பொழுது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. வைல். பாருங்களேன், இவ்வளோ பெரிய சென்டென்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களால் ஈஸியாக பேச முடியுதா? உங்களால் பேச முடியுது அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே. ராஜா கேம் while we were playing cricket in the playground. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். இது உங்களுக்கான டெஸ்ட். தயவுசெய்து உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேர்ட் பாருங்கள், நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பொழுது நான் உன் அப்பாவை பார்த்தேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ உன் அப்பாவை பார்த்தேன். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. ஏன்னா 2 சென்டென்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக முன்னாடி ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டக்கு டக்குன்னு பேசுங்க. ஒரு சென்டென்ஸை நம்ம 2ஆக உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பொழுது நான் உன் அப்பாவை பார்த்தேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 சென்டென்ஸுமே எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? தமிழில் 2ஆவது இருக்கிற சென்டென்ஸ் தான் நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பேசணும். பேசலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் உன் அப்பாவை பார்த்தேன். எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். சப்ஜெக்ட் யார்? நானா அல்லது உன் அப்பாவா? சொல்லுங்க பார்க்கும். பார்க்குற செயலை யார் பார்த்தா? நான் தான் பார்த்தேன். அப்போ நான் தான் சப்ஜெக்ட், ஐ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பை பேசணும். என்ன வேர்ப்? பார்த்தேன். பார்க்கறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் சி. சியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சி, சா, சீன். சி, சா, ஐ சா. நான் பார்த்தேன். வேர்பை பேசியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா யார்? நான் பார்க்குற செயலுக்கு அந்த பக்கத்தில் யார் இருக்கா? அதை யார் ரிசீவ் பண்ணுறா? உங்கள் அப்பா. எப்படி பேசலாம்? ஐ சா யுவர் ஃபாதர். ஓகேங்க. இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு. எல்லாம் சேர்ந்து பேசுங்க. இது வரைக்கும் ஆன்சர் பண்ணலைன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஐ சா யுவர் ஃபாதர். ஐ சா யுவர் ஃபாதர். நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன். எப்போ எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு பாருங்கள், இங்கே வாங்க. நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பொழுது. பேசலாமா? எந்த ஃபார்மெட்டில் பேசணும்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார்? நான். நான் தான் சப்ஜெக்ட். ஐ சா யுவர் ஃபாதர். ஐ சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? போகிறது. போய் கொண்டிருந்த பொழுது. போய் கொண்டிரு அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போனா என்ன பண்ணணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். போகிறதுக்கு ஒன்று சொல்ல இங்கிலீஷில் கோ. இதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஆக்சிலரி வேர்பை நம்ம ஆட் பண்ணி பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். ஐ வாஸ் கோயிங். நான் போய் கொண்டிருந்தேன்.
எங்கே? பள்ளிக்கு. பள்ளிக்கு அப்படி பேசலாம். டு ஸ்கூல். பள்ளிக்கு அப்படின்னா டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். டு அப்படின்னா இக்கு அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கு, டு ஸ்கூல். புரிஞ்சிருச்சா? ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் முடியலை. இந்த 2 சென்டென்ஸையும் பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது எது? பொழுது. பேசலாமா? I saw your father while I was going to school. புரிஞ்சிருச்சா? சேர்ந்து பேசுங்க. I saw your father while I was going to school. நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க. I saw your father while I was going to school. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்ஸை சூப்பராக பேசியாச்சுங்க. இப்போ 4வது சென்ஸ் பாருங்களேன். நான் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்த பொழுது என் நண்பன் என்னை அழைத்தான். என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டான். பேசலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சென்டென்ஸை 2ஆக உடைக்கணும். உடைச்சாச்சு. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதே ஃபார்மெட் தான் இங்கே வரப்போகுது. பேசலாமா? இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை தான் பேசணும். எப்படி பேசலாம்? என் நண்பன் என்னை அழைத்தான். சப்ஜெக்ட் மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வெர்ப். வெர்ப்னா அழைக்கிறது. அழைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கால். காலோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா கால்டு. மை ஃப்ரெண்ட் கால்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். யாரை அழைத்தான்? யாரை கூப்பிட்டான்? என்னை. என்னை எப்படின்னா எப்படி சொல்லலாம்? மீ. மை ஃப்ரெண்ட் கால் மீ. மை ஃப்ரெண்ட் கால் மீ. என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டான். எப்போ அப்படின்னா நான் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்த பொழுது. பேசலாமா? I was doing நான் என் வீட்டு இப்படி கூட சொல்லுங்க. நான் என் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்த பொழுது. I was doing my homework. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? I was doing my homework. I was doing my homework. ஆனால் இந்த சென்ஸ் இன்னும் முடியல. இந்த 2 இணைக்கக்கூடிய பாலம் என்ன அப்படின்னா பொழுது. while. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? மை ஃப்ரெண்ட் கால்ட் மீ while I was doing my homework. நீங்கள் பேசுங்க பக்கம். மை ஃப்ரெண்ட் கால்ட் மீ while I was doing my homework. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தமிழில் யோசிங்க. இதே கான்செப்ட் வச்சு நீங்கள் தமிழில் நிறைய சென்டென்ஸ் யோசித்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கு நீங்களாகவே இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே உங்கள் கூட இருந்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை கைட் பண்ணி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கிறேன். பட் உங்கள் கூட எப்பயுமே என்னால் இருக்க முடியாது. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் தான் பேசி பழகணும். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னும் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ இங்கே தமிழில் தெரியுற இந்த சென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு இதே கான்செப்டில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.